ஓம் ஸ்ரீ குரு சுக்கர விக்னேஸ்வராய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளைக்கு தைப்பூசம். தைப்பூசம் முருகனுக்கு ரொம்ப உயர்ந்த நாள். தைப்பூசம் மட்டும் இல்லை, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், ஐப்பசி சஷ்டி, அவருக்கு ஒவ்வொரு நாளுமே அவருக்கு ரொம்ப உயர்ந்த நாள் தான். தைப்பூசத்தை தமிழ்கார தான் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவா. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் தேசங்களில் எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அங்கங்கெல்லாம் தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறது. மலேசியா சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறா. பழனியை விட இன்னும் வசதியாக கொண்டாடுறா அவள்லாம். பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் தான் முருகனுக்கு ஞானப்பழம் கிடைக்கல. அதனால் அவர் பழனி மலையில் பண்டார கோலத்தில் தஞ்சம் அடைஞ்சிட்டார். அந்த நாளும் தைப்பூசம்தான். வள்ளியை கல்யாணம் பண்ணின்ற நாளும் தைப்பூசம்தான். இந்த பூசத்தன்னைக்கு தான் அசுரலை அழிக்கிறதுக்காக தனது தாயார் பார்வதி தெய்வீக ஈட்டியான ஞான வேலை கொடுத்த நாளும் இந்த தைப்பூசம்தான். மார்கழி மாதம் வரும் திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமான் நடராஜரா தனிச்சு ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி இவாள்லாம் சிதம்பரத்தில் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்த்த பார்வதி இதே மாதிரி தாண்டவமாட ஆசைப்பட்டா. அவளோட தாண்டவத்தை பார்க்கவும் பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டா. எல்லோருடைய ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினது திருவாதிரை, அம்பாள் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினது தைப்பூசம். பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்பாள் கைலாசநாதரோட தனி கோவிலில் இருக்கா. இங்கு சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி இருக்குது. அம்பாளும் சிவபெருமானும் இருந்தாலும் பிரதான வாசல் கொடிமரம் யாருக்கு நேரம் இருக்குது? முருகன் சன்னதிக்கு நேரம் இருக்கிறதட்டு முருகனுக்குத்தான் எல்லாரும் முதல் தரிசனம் முருகனைத்தான் பண்ணுறா. சிவனோட அம்சமோ சக்தியோட அம்சமோ முருகனுக்கு கிடைச்சதட்டோ தைப்பூசம் ரொம்ப உசந்ததாக முருகனுக்கு அமைஞ்சு கொடுத்து. முருகன் தைப்பூசம் 1 வருஷம் 2 வருஷமாக இல்லை, 1500 வருஷத்துக்கு முன்னாடியே தைப்பூசம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாவாள்லாம். முருகன் அப்படின்னாலே அழகன்னு பேர். முருகனுக்கு காவடி எடுப்பா. பாத யாத்திரை போயிட்டு காவடி எடுப்பா. என்னென்ன காவடி? பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, தீர்த்த காவடி, அது பல காவடிகள், கணக்கே இல்லாத காவடிகள் எடுத்துன்னு இருக்கா. குன்றிருக்க இடமெல்லாம் குமரனுக்கு கொண்டாட்டம்தான். யாமிற்கு பயம் ஏன் என அபயம் காட்டும் கடவுள் முருகன். முருகனுக்கு 48 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமாளை வழிபடுவோருக்கு கேட்டது கிடைக்கும் என்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய முருகன் சிலை எங்கே இருக்குது? மலேசியாவில். அங்கே இருக்கிற முருகன் சிலைக்கு ஹெலிகாப்டரில் புஷ்பத்தால் அபிஷேகம் பண்ணுவாளாம். அதை பார்க்க பல கண்கள் வரும். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனென்று பெயர் சொல்லி கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர் அறிவோருக்கு மேவ வராதே வினை. எந்த ஒரு வினையும் வராது. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.